வணக்கம் நண்பர்களே, நான் விஜயராகவன் திருச்சியிலிருந்து உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நான் நேற்று பேப்பரில் பார்த்தேன், நம்மளுடைய கிழக்கு தொகுதி அஃபீஷியலாக காலியாக இருக்குது. அதாவது நம்ம சிஎம் விஜய் அவர்கள் 2 தொகுதியில் நின்று 2 தொகுதியும் ஜெயித்ததுனால அவருடைய தொகுதி இப்போ யாரும் இல்லாமல் இருக்காங்க. இதுக்கு மறுபடி எலெக்ஷன் வைக்கணும். நல்லது, 2 தொகுதியிலையும் ஜெயிச்சதுக்கு முதலில் வாழ்த்துக்கள். ஆனால் என்னுடைய விண்ணப்பம், என்னுடைய கோரிக்கை, தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு, நீங்கள் தான் கட்சி தலைவர், நீங்கள் தான் முடிவெடுத்தீங்க 2 தொகுதியில் நிற்கணும்னு. அது பிரச்சனை இல்லை, 2லேயும் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க, அதுவும் பிரச்சனை இல்லை. இப்போது ரீஎலெக்ஷன் வரப்போகுது, அதுக்கு செலவு ஆகும். அந்த செலவை ஒன்று நீங்கள் அல்லது உங்கள் கட்சி ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கைக்கு காரணம் இருக்குது. இதே மாதிரி எல்லாரும் 2 தொகுதியில் நின்று ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணால் நாடு பட்ஜெட் தாங்காது, மக்கள் வரி சுமை ஏறி போயிடும். எனவே கொடுத்து சிவந்த கரம் அப்படின்னு எம்ஜிஆரை சொல்லுவாங்க. நீங்களும் கொடுத்து சிவந்த கரமாக இருங்க. உங்களுடைய கட்சி சார்பாகவோ அல்லது உங்கள் சார்பாகவோ உங்களுடைய சொந்த பணத்திலோ இந்த செலவு தொகை, ரீஎலெக்ஷனுக்கான செலவு தொகை, அது 5 கோடியாக இருக்கலாம், 10 கோடியாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய புகழ் இமயத்திலுடைய உச்சி வரலும் போகும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதை நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். இதை பார்க்குற மக்கள் இதில் நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள், நான் கேட்குறது கரெக்டாக தப்பா. அது மட்டும் இல்லை, இதை உங்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்கும் ஃபார்வேர்டு பண்ணுங்கள். கிழக்கு தொகுதியில் மறுபடி வாய்ப்பு கிடைத்தால் நானே நிற்பேன் என்று உறுதி கூறுகிறேன். அடுத்ததாக சகாயம் அவர்கள் நின்னா நான் வாபஸ் வாங்கிக்குவேன். மரியாதைக்குரிய மனிதர்களில் அவர் ஒருத்தர். ஸோ என்னை விட அனுபவம் ஜாஸ்தி. இது மாதிரி சில பாயிண்ட் இருக்குது என் கையில். மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.